ஹலோ டாக்டர். சொல்லுங்க மிஸ்டர் ஆதி. நான் உங்ககிட்ட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கிராஸ் செக் பண்ண சொல்லியிருந்தேன். அதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே. மிஸ்டர் ஆதி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு அந்த இடத்துல வந்தது நெஞ்சுவலி. ஆனால் அது வர்றதுக்கு காரணம் அவரோட அதிர்ச்சியோ இல்லை வேற ஏதோ விஷயமோ இல்லை, அவர் சாப்பிட்ட டேப்லெட் தான். ஆனால் அந்த டேப்லெட் வேற ஏதோ மாத்திரைலாம் கிடையாது, அவர் வழக்கமாக சாப்பிட்ற மாத்திரை தான். ஆனால் அதோட அளவு அதிகமாக சாப்பிட்டு இருக்காரு. அது எப்படி டாக்டர்? ஹாஸ்பிட்டலில் என்ன டோசேஜ் கொடுக்குறாங்களோ அதுதானே அவர் எடுத்துக்குவார். அது எப்படி அவருக்கு டோசேஜ் அதிகமாகும்? நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஆனால் அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, ஒன்று, அந்த டோசேஜ் அதிகமான மாத்திரையை அவர் சாப்பிட்ருப்பாரு. ஆனால் அவர் அப்படி பண்ணலை, அவருக்கு கொடுத்த மாத்திரைகளை தான் அவர் சாப்பிட்ருக்காரு. அப்போது அந்த மாத்திரையோட அளவு அதிகமாக எடுத்துருந்துருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாத்திரை சாப்பிட்ற டைமில் ஒரு 4-5 மாத்திரை சாப்பிடும்போது அதோட டோசேஜ் அதிகமாகும். அது எப்படி டாக்டர்? ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த மாத்திரையை தானே சாப்பிடுவாரு. அது எப்படி எக்ஸ்ட்ரா மாத்திரை சாப்பிட்ருப்பாரு? ஐ எம் சாரி ஆதி, அது எனக்கு தெரியாது. பட் த ரீசன் இஸ் த டோசேஜ் ஆஃப் த டேப்லெட். மற்றபடி அவர் அதிர்ச்சியிலலாம் அவருக்கு நெஞ்சுவலி வரல. நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள். டெல்லியில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அவர்கிட்ட கொடுத்து விடுறேன். அவர் அந்த டேப்லெட்டோட டோசேஜ், டேப்லெட்டோட அளவு முதற்கொண்டு அவர் மெஷர் பண்ணி கரெக்டாக சொல்லுவார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவருக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட கேளுங்க அவர் எத்தனை மாத்திரை சாப்பிட்டாரு. அப்படி இல்லைன்னா அவரோட மாத்திரை பேக் வச்சிருப்பாரு, அந்த மாத்திரை பேக்கில் எவ்வளோ மாத்திரை காணா போயிருக்கா, மாத்திரை மிஸ் ஆயிருக்கா, அதெல்லாம் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். அப்போ இந்த ரிப்போர்ட்டை டெல்லிக்கு அனுப்பிடலாமா? ஷோர் டாக்டர். கூட ஒரு ஆள் வரணும்னு சொல்லியிருந்தேனே. என் பிரதர் வருவார் டாக்டர். அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் என் பிரதர் எடுத்துட்டு உங்களோட டெல்லி வருவார். ஓகே மிஸ்டர் ஆதி, அப்போ பார்க்கலாம். அப்புறம் ஆதி, அவர் சாப்பிட்ட டேப்லெட்டையும் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா டாக்டர். ஓகே ஆதி, see you soon. தேங்க்யூ டாக்டர். தியாவோட அப்பா என்ன குழந்தையா தெரியாம 4-5 மாத்திரையை சேர்த்து போட்டு சாப்பிட்ட. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. மாமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்? இல்ல மாமா, பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணத பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. தியா பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிருக்கா. இதுல உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல பாதி கூட அவளுக்கு கிடையாது. ஆனா அவ நீங்க சொல்ற எதையுமே காதுல வாங்காம அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. அதுவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணாம அவ பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிருக்கா. ஆனா எனக்கு அவ சேஞ்ச் பண்ண பேட்டர்ன்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு இப்ப யார் கேட்டா? நீ அதை யூஸ் பண்ண போற? அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு யார் ஒர்க் பண்ண போறாங்களோ அவங்களோட ஃபீட்பேக் தான் முக்கியம். அவங்களோட ஃபீட்பேக் அடிப்படையா வச்சுதான் அவ அந்த பேட்டர்னை மாத்திருக்கா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன ரீசனா வேணாலும் இருந்துட்டு போக போகுது. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்றதுல என்ன அவளுக்கு? எப்போ கல்யாண விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவ உங்க வீட்டுல இருக்க ஆரம்பிச்சாலோ அப்போல இருந்து அவ நடவடிக்கையே ரொம்ப அரகண்டா இருக்கு. ஆட்டிடியூட் காட்டுறா. இவ்ளோ நாள் ஒன்னும் தெரியாத மாதிரி பம்மி பம்மி நடிச்சது எல்லாம் ஆக்டிங். அவளுக்கு என்ன சொந்தமா பந்தமா இருந்தது அவ அப்பா மட்டும்தான். அவரும் போயிட்டாரு. எப்படி ராஜா வாழ்க்கை வாழலாம்னு யோசிச்சிருப்பா. அதான் உங்களை பிடிச்சிட்டா போல. இப்ப பாருங்க, அந்த வீட்டுல நல்லா சொகுசா இருக்கா. அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருப்பா. ஏய், அவளும் இந்த கம்பெனியோட பார்ட்னர் தான். நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுக்கு ஈக்குவலான முடிவு அவ எடுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அவ வேலையை தான் பாக்குறா. உன் வேலை என்னவோ அது போய் பார். இல்ல மாமா, நான் அப்படி எதுவும் சொல்லல. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அததான் சொன்னேன். அவ எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? நான் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அவகிட்ட கேட்டுட்டா பண்றேன் இல்லல்ல. அப்போ அவ மட்டும் எதுக்கு சொல்லணும்? இந்த கம்பெனில எனக்கு எந்த உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அவளுக்கும் இருக்கு. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பார்ட்னர். நீ என்ன எம்ப்ளாயி தானே, போய் உன் வேலையை பாரு. இன்னொரு தடவை எங்க விஷயத்துல இதுல தலையிட்ட என்ன பண்ணுவேனே தெரியாது. கிளம்பு இங்க இருந்து. என் அப்பாவுக்காக பார்த்துட்டு தான் உன்னை இந்த ஆபீஸ்ல வச்சிருக்கேன். இல்லைன்னா எப்பயோ தூக்கியிருப்பேன். போ முதல்ல. வீட்டுல போனாலும் நிம்மதி இல்ல, ஆபீஸ் வந்தாலும் நிம்மதி இல்ல. ஸ்வாதி, டிசைன் பிரிண்ட் கேட்டிருந்தேன், எடுத்துட்டீங்களா? பிரிண்ட் போட்டிருக்கேன் பிரியங்கா. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, வந்துடும். ஓகே ஓகே. ஏன் பிரியங்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த விஷயம் ஸ்வாதி? தியா மேம் ஆதி சேர கேட்காம பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் நேத்தே பேசி சால்வ் பண்ணிட்டாங்களே.
அதான் அந்த சித்ரா இருக்காங்கல்ல, அவங்க ஆதி சார் கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. ஆதி சாருக்கு தியா மேம் மேல கோபம் வரணுன்றதுக்காக இந்த பேட்டர்ன் சேஞ்ச் பண்ண விஷயத்த சித்ரா பெருசாக்குறாங்க. ஐயோ, தியா மேம் வேற ஆதி சாரை கேட்காம பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுன்னு பார்த்தா சித்ரா சும்மா இருக்க மாட்டாங்க போலயே. 2 பேருக்கும் ப்ராப்ளம் தான் வரப்போகுது இதனால. அது இல்ல பிரியங்கா, சித்ரா ஆதி சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போய் ஆதி சார் செம்ம டோஸு. சித்ரா முகத்தை பார்க்க முடியல. தியாவும் இந்த கம்பெனியோட பார்ட்னர் தான், எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அந்த சித்ரா முகத்தை பார்க்கணுமே. பின்ன இருக்காதா? என்ன இருந்தாலும் தியா மேம் ஆதி சாரோட ஒய்ஃபை விட்டு கொடுப்பாரா? ஆதி சார் எந்த இடத்துலையும் தியா மேம் விட்டு கொடுக்க மாட்டாரு. என்ன இருந்தாலும் ஒய்ஃப் இல்ல. அதுவும் சரிதான். பிரியங்கா, பிரிண்ட் ரெடி ஆயிடுச்சு. கொடுங்க. சுவாதி, சொன்ன வேலையை மறந்துடாதீங்க, ரெடி பண்ணி வைங்க, ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே. அரே, வாங்க 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 மாப்பிளே, சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க, உட்காருங்க. சரஸ்வதி, காஃபி எடுத்துட்டு வா. இல்ல காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம். நிலா கிளம்பிட்டாளா? எங்க மாப்பிள்ள? இல்ல கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு. நிலாவை கிளம்ப சொன்னேன். வரும்போதே கால் பண்ணிட்டு தானே வந்தேன். ஓ அப்படிங்களா? இதோ வந்துருவா, உட்காருங்க. நீலா, நீலா, யார் வந்திருக்காங்க பாரு. காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், உன்கிட்ட போன் பண்ணி என்ன சொன்னேன்? கிளம்பி ரெடியா இருந்தாலும் சொன்னேன். நான் கிளம்பிட்டேன், வாங்க போலாம். எது இந்த ட்ரெஸ்ஸோட ஏன் கூட வெளியே வரியா நீ? உன்கிட்ட முன்னாடியே என்ன சொன்னேன்? துப்பட்டா போடுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? இங்க பாரு, போய் வேற ட்ரெஸ் போட்டுட்டு வா, ஷால் போட்டுட்டு வரணும். சரி. ஏற்கனவே லேட் ஆகுது, போயிட்டு 5 மினிட்ஸ்ல நீ கீழே வர. நைஸ் ட்ரெஸ். போலாமா? போலாம். சார், இங்க பாரு நீலா, சார் எல்லாம் காலேஜோட முடிஞ்சது. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. நீ என்ன ராகுல்னே கூப்பிடலாம். இல்ல பரவாயில்ல சார், எனக்கு ஏசி ஒத்துக்காது. விண்டோவை ஓபன் பண்ணுங்க, வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. விண்டோவை ஓபன் பண்ணா கூலிங் இருக்காது உள்ள, வெளியில ரொம்ப சூடா இருக்கு. இல்ல சார், எனக்கு ஏசி ஒத்துக்காது. ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கு. விண்டோவை ஓபன் பண்ணி விடுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இதோ வந்தாச்சு, இன்னொரு 2 மினிட்ஸ் தான், இறங்கிடலாம். சார், அதுக்கு இல்லை, எனக்கு இந்த மாதிரி அடைச்ச பிளேஸ்ல எனக்கு செட் ஆகாது. ஏசி ஒரு மாதிரி இருக்கு, விண்டோவை திறந்து விடுங்க. அதான் வந்தாச்சுன்னு சொல்றேன்ல, இன்னொரு 2 மினிட்ஸ் சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதா? ஏசி ஒத்துக்காது, அது ஒத்துக்காதுன்னுட்டு இருக்க. இப்போ நான் ஏசி ஆஃப் பண்ணிட்டு விண்டோ ஓபன் பண்ணா கார் ஹீட் ஆயிடும். வெளியே வெயில் அப்படி இருக்கு. உன்னை கூலிங்கா ஏசியில கூட்டிட்டு போறது உனக்கு பிடிக்கலையா? வாய் மூடிக்கிட்டு பேசாம வா, இன்னொரு 2 மினிட்ஸ் தான், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துரு. என்ன இவரு புரிஞ்சிக்கவே மாட்டாரு. எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இந்த கெஃபே ஓகேவா? ஏய், அறிவில்லை உனக்கு. ச்சே, இறங்கு காரை விட்டு. ஒரு காஃபி. வேற ஏதாவது வேணுமா சார்? சமோசா இருக்கு, பப்ஸ் இருக்கு. இல்லை எதுவும் வேண்டாம். உட்காருங்க சார், எடுத்துட்டு வரேன். அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. என்ன வாந்தி எடுத்து முடிச்சாச்சா? என்ன உன்னால ஒரு 5 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர முடியாதா? இல்ல, வாமிட் வந்துருச்சு. காரெல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சிருக்கா. வாட்டர் வாஷ்க்கு தான் விடலாம் போல. இந்தா வாய குப்ளி. என்ன எவ்வளோண்ணே ஆச்சு? 10 ரூபாப்பா. யார் இந்த ஆளு?
எதுக்கு இவளை இந்த ஏசு ஏசுறான்? பார்க்க பாவமா இருக்கு. என்ன முடிஞ்சா? எப்பவுமே இப்படிதானா? உன்னெல்லாம் வச்சுட்டு கார்ல நீ போனதே இல்லையா என்ன? இல்ல, அர்ஜுனோட தான் போவேன். அர்ஜுன் வாமிட் வருதுன்னு சொன்னா விண்டோ ஓபன் பண்ணி விடுவான். விண்டோ ஓபன் பண்ணி இருந்ததுன்னா எனக்கு வாமிட் வராது. உள்ள ஏசி எல்லாம் போட்டு அடைச்சாப்புல இருந்ததும் ஒரு மாதிரி வாமிட் வந்துடுச்சு. அதான் உங்ககிட்ட முதல்ல சொன்னோம்ல, வாமிட் வருது, விண்டோவை ஓபன் பண்ணுங்கன்னு. நீ இப்படி வாமிட் எடுப்பன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு 5 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள வாமிட் எடுத்து கார் எல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சிருக்கா. நான் வேணும்னே பண்ணல, வாமிட் வந்துருச்சு. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எங்கேயும் போக முடியாது. கல்யாணமா? இந்த பிள்ளைக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை இவன் தான் போல. எதுக்கு இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறான்? என்ன இப்படியே நின்னுட்டே இருக்கிறதா இல்ல போறதா? போலாம். வந்து தொலை. இவளை வச்சுட்டு நிலா என்ன பண்ணிட்டு இருக்க? வா. இதோ வந்துட்டேன். இந்தாங்கண்ணே காஃபியை எடுத்துக்கோங்க. இவர் என்ன இன்னைக்கு இங்கேயே உட்காந்து வேலை பார்க்குறாரு? எப்பவும் வெளியே ஹாலில் தானே உட்காந்துருப்பாரு. எப்படி கேட்குறது? தியா என்ன? இல்லை, அது இல்லை. நீங்கள் எப்பவுமே ஹாலில் தானே வேலை பார்ப்பீங்க. இன்னைக்கு என்ன ரூம்லே? ஆஃபீஸில் உட்காரவே டைம் இல்லை. கூட்ஸ் செக் பண்ணும், வேர் ஹவுஸ் போகணும், அது இதுன்னு அப்படியே இருந்துட்டேன். கால் வலி, செம்ம டயர்டு. அதான் இங்கேயே உட்காந்துட்டேன். சரி. ஏன், என்னாச்சு? இல்லை, அது வந்து என்ன சொல்லு. இல்லை, நான் குளிக்கணும். நீங்கள் வெளியே போகிறீங்களா? என்னது? நான் வெளியே போகணுமா? நீ என்ன இந்த ரூம்லயே குளிக்க போற? பாத்ரூம் அங்க இருக்கு, நீ அது உள்ள குளிக்க போற. நான் இந்த ரூம்ல உட்காந்துருக்க போறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்னமோ நீ குளிக்கிற பாத்ரூம்ல வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இல்ல பண்ற. அது வந்து எனக்கு அப்படி குளிச்சு பழக்கம் இல்லை. நீங்க வெளியே போறீங்களா? எனது பழக்கம் இல்லையா? அப்போ எனக்கு பழக்கம் இருக்கா என்ன? நான் பாட்டுக்கு அமைதியா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ வெளியே போ நீ எதுக்கு சொல்ற? இந்த பாரதியா, பாத்ரூம் அங்க இருக்கு, நீ போய் குளி, இல்லை ஏதாவது பண்ணு. எனக்கு டயர்டா இருக்கு, என்னால எழுந்திருக்க முடியல. அதுக்கு இல்லை, எனக்கு பாத்ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பழக்கம் இல்லை. உள்ள ஒரு மாதிரி ஈரமா, அதுவும் சாரி அங்கே கட்ட முடியாது. நீங்க வெளியே போறீங்களா? உங்களை தான். வெளியே போறீங்களா? முடியாது. இந்த ரூம் உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குல்ல. நான் பாட்டுக்கு உட்காந்து வேலை வைக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. இன்னும் சொல்ல போனா நீ என்ன வெளியே போக சொல்றதே ஒரு பாவம். ஊர்ல பாரு எல்லா வைஃபும் எப்படி இருக்காங்கன்னு. நீ என்னடானா என்ன வெளியே துரத்துறதுலே இருக்க. நீ என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோ, என்னால இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. நீ குளி இல்ல குளிக்காம கூட போ. I don't care about it. ஆஃபீஸ் போயிட்டு வந்து இன்னும் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல. இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் மட்டும் நல்லா வேர்க்குதுன்னு ஃப்ரீயாக ஷர்ட் எல்லாம் கைடி போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து வேலை பார்க்குறீங்க. எனக்கு கசன்னு தானே இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு தானே சொல்கிறேன். உன்னை யார் ஃப்ரீயா உட்காரக்கூடாதுன்னு சொன்னா? எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன். இங்கே வந்து ஒரு குளிக்கிறதுக்கு கூட இங்கே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. ஆரம்பிச்சுட்டாடா, தண்ணி பைப்பை திறந்து விட ஆரம்பிச்சிட்டாளா? இப்போ அதை நிப்பாட்டவே முடியாது. ஏம்மா தாயே, தயவு செஞ்சு அழுவாத, நான் எழுந்து போயிடுறேன். நீங்க பாத்ரூம்ல குளிங்க, இல்ல ஹால்ல குளிங்க, இந்த பெட் மேல கூட ஏறி குளிங்க, எங்க வேணாலும் குளிங்க. நம்ம வீட்டுல என்ன தண்ணிக்கா பஞ்சம்? இந்த அருவி மாதிரி கொட்டுதே. நீ எங்க வேணாலும் உட்காந்து குளிமா. நான் வேணா என் பொட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வாசல்ல போய் படுத்துக்கிறேன்.
உன்னால எவ்வளவு நேரம் குளிக்க முடியுதோ குளி. ஆனா குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி பைப்பை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடு. ஊர்ல அவ்வளவு தண்ணி பஞ்சம் இருக்கு, இவாளுக்கு மட்டும் தண்ணி எங்க இருந்து தான் வருதோ. எல்லாம் என் நேரம்.